ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான எள்ளு பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த எள்ளு பொடியை சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 25 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுத்தம்பருப்பு இருந்து ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டேங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக 50 கிராம் எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க. எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா பொரியுது. எள்ளை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ அடுத்ததான் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா புளி தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சைஸு புளியை நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. புளியை நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையும் நம்ம நல்லா வறுத்தரலாம். கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்தது ஒரு 6 மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாயை நல்லா வறுத்தரலாம். மிளகாய் ஜஸ்ட்டு சூடு ஏறினா போதும். ஏன்னா பேன் ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதுங்க. இப்போ மிளகாயை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். எள்ளு பொடிக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதை ஆற விட்டு அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஆறினதுக்கு அப்புறமா இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டோமா சரியாக போயிடுங்க. இப்போ இதை சாப்பாட்டில் இட்லி தோசையில் கொஞ்சமாக நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.